Hi, hello, welcome back to my channel dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா introduction to problem solving. So already CBSE class 11ல வந்து நம்ம பார்த்தோம்னா computer system overview, data representation and then Boolean algebra. ஸோ 3 யூனிட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 4th சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம வந்து எப்படி ஒரு அல்காரிதம் எழுதுறது, ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டா எப்படி சூடோ கோட் நம்ம ரைட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ என்னுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 ஸோ எல்லா கிளாஸுக்குமான வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. இன்னுமே கூட ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இனியோட லெசனுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ லெசன் நேம் ஒன்ஸ் அகெயின் ஐ வில் சே இன்ட்ரடக்ஷன் டு ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம், ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங், அல்காரிதம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அல்காரிதம், ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல், வெரிஃபையிங் அல்காரிதம்ஸ், கம்பேரிசன் ஆஃப் அல்காரிதம், கோடிங் அண்ட் டீகம்போசிஷன். ஸோ இது எல்லாமே தான் நம்ம இந்த லெசனுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது இன்ட்ரடக்ஷன் என்னன்றது நம்ம பார்த்தலாம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் சால்விங் வேரியஸ் டே டு டே ப்ராப்ளம்ஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கம்ப்யூட்டர் எதுக்காக அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லெட்டர் எழுதுனா எம்எஸ் வேர்டு, ஏதாவது கால்குலேஷன் பண்ணணும்னா எம்எஸ் எக்ஸல், ஏதாவது நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட். ஸோ இது மாதிரியான ப்ராப்ளத்துக்கு எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது. It is pertinent to mention that computers themselves cannot solve a problem. ஸோ இது வந்து இந்த கம்ப்யூட்டர் சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்னும் போது இது தன்னால் வந்து பார்த்தோம்னா ஒரு சொல்யூஷனை கொடுக்காது. நம்ம தான், அதாவது யூசர் தான் வந்து பார்த்தோம்னா அந்த சொல்யூஷனை கொடுக்க வைக்க முடியும். சரிங்களா? precise step-by-step instructions should be given by us to solve the problem. ஸோ நம்ம தான் இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் வந்து யூஸரான நம்ம தான் கொடுத்து கம்ப்யூட்டர் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம். Thus, the success of a computer in solving a problem depends on how correctly and precisely we define the problem. ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அக்யூரேட்டாகவும் கரெக்டாகவும் அந்த ப்ராப்ளத்தை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ முதல்ல அந்த ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சொல்யூஷனை க்ரியேட் பண்ணுறோம். அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணுன்றதும் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அல்காரிதம். ஸோ நம்ம சொல்யூஷனை டிசைன் பண்ணுறோம். தட் ப்ரொசீஜர் இஸ் நோன் அஸ் அல்காரிதம் அண்ட் இம்ப்ளிமெண்ட் தி சொல்யூஷன். ஸோ அந்த அல்காரிதத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா கோடிங் மூலமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் using a programming language. ஸோ நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக. ஸோ thus problem solving is the process of identifying a problem. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங்ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் த ப்ராப்ளம். முதல்ல ப்ராப்ளம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டா அல்காரிதத்தை டெவலப் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டா அந்த அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடைசியாக தான் நம்ம அந்த சொல்யூஷனை வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த இன்ட்ரடக்ஷன் டு ப்ராப்ளம் சால்விங். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ப்ராப்ளம் சால்விங்கில் முதல்ல ப்ராப்ளம் என்னன்றது கண்டுபிடிச்சி அது தகுந்த மாதிரி சொல்யூஷனை டிசைன் பண்ணி அதுக்கப்புறமேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் டு ப்ராப்ளம் சால்விங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். தெர் ஆர் 4 ஸ்டெப்ஸ் இன் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா we have 4 steps. One is analyzing the problem. ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்றதை அனலைஸ் பண்ணணும். டெவலப்பிங் ஆன் அல்காரிதம். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அல்காரிதத்தை ரைட் பண்ணணும், டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ண அல்காரிதத்துக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது கோடிங்கை வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். கடைசியாக அந்த கோடிங் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்டிங் பண்ணுறோம். டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடிங்கில் ஏதாவது எரர் இருந்தால் அதை சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா 4 ஸ்டெப்ஸ் ஃபார்
problem solving. Next வந்து பார்த்தோம்னா அனலைசிங் த ப்ராப்ளம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபஸ்ட்டு மெத்தடே ப்ராப்ளத்தை வந்து அனலைஸ் பண்ணுறது. எப்படி? It is important to clearly understand a problem before we begin to find the solution for it. ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது முன்னாடி அது என்ன வகையான ப்ராப்ளம்ன்றதை முதல்ல நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். If you are not clear as to what is to be solved, we may end up developing a program which may not solve our purpose. ஸோ நமக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்றது கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உங்களால் கொடுக்க முடியாது. By analyzing a problem, we would able to figure out what are the inputs that our program should accept and the output that it should produce. ஸோ முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்ன்றதை முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஸோ இதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். டெவலப்பிங் ஆன் அல்காரிதம். இப்போ ப்ராப்ளம் என்னன்றது நம்ம அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா டெவலப்பிங் ஆன் அல்காரிதம். த சொல்யூஷன் ஃபார் அ ப்ராப்ளம் இஸ் ரெப்ரசன்டட் இன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கால்ட் அண்ட் அல்காரிதம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம். For a given problem, more than one algorithm is possible and we have to select the most suitable solution. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நமக்கு நிறைய சொல்யூஷன் கிடைச்சாலுமே அந்த சொல்யூஷனில் எது பெஸ்ட்டோ அந்த சொல்யூஷன் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் கோடிங். After finalizing the algorithm, we need to convert the algorithm into the format which can understood by the computer to generate the desired solution. ஸோ நம்ம அல்காரிதம் வந்து பெஸ்ட் அல்காரிதத்தை வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த அல்காரிதத்தை நம்ம கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணுற ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங்காக நம்ம மாற்றினா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமை வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்து அது கொடுக்கும். நெக்ஸ்ட் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். The program created should be tested on various parameters. ஸோ என்னுடைய அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சு, இப்போ அந்த அப்ளிகேஷன் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். The program should meet the requirements of the user. ஸோ நீங்கள் யூசர் வந்து என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம அவங்களோட ரெக்கமெண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களோட ரெக்கமெண்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், அவங்களோட நீட்ஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். In the presence of syntactical errors, no output will be obtained. ஸோ எந்த syntactical errorமே இல்லாமல் நம்ம அவுட்புட் வந்து கெட் பண்ணணும். In case the output generated is incorrect, then the program should be checked for logical errors if any. ஸோ நம்ம ஒரு இன்புட் கொடுத்துட்டு அதுக்கான அவுட்புட் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா லாஜிக்கல் எரர்ஸ் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எரரை நம்ம கரெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அல்காரிதம். ஸோ அல்காரிதம் என்னென்னு பார்க்கலாம். அல்காரிதம் இஸ் a step by step procedure for solving the problem. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இட் இஸ் a step by step procedure. எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக. சப்போஸ் following are the steps required for an activity riding a bicycle. இப்போ ஒரு பைசைக்கிள் நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஆக்டிவிட்டி நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிமூவ் த பைசைக்கிள் ஃப்ரம் த ஸ்டாண்ட். முதல்ல ஸ்டாண்ட்லேருந்து பைசைக்கிள் எடுக்கணும், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் சிட் ஆன் த சீட் ஆஃப் த பைசைக்கிள். தேர்ட் ஸ்டார்ட் பெடலிங். ஃபோர்த் ஒன் யூஸ் பிரேக்ஸ் வென் எவர் நீடட் அண்ட் ஸ்டாப் ஆன் ரீச்சிங் த டெஸ்டினேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு பைசைக்கிளை ரைட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம். Another one example, algorithm to find square of a number. So first step என்ன அப்படின்னு பார்த்தோன்னா input a number and store it to num. முதல்ல ஒரு இன்புட் வாங்குகிறோம், அந்த இன்புட்டை நம்மன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் கம்ப்யூட் நம்பர் ஆஸ்டிக் நம்பர், அதாவது நம்பர் மல்டிப்ளிகேஷன் நம்பர் அண்ட் ஸ்டோர் இட் இன் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம வாங்கின அந்த ஒரு நம்பரை
மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த நம்பரை மறுபடியும் அதாலேயே நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் தான் ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வர அந்த வேல்யூவை ஸ்கொயர்ன்ற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். கடைசியாக அந்த ஸ்கொயரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். தட் இஸ் பிரிண்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆஃப் ஃபைண்டிங் த ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். நெக்ஸ்ட், why do we need an algorithm? ஸோ எதுக்காக எனக்கு வந்து இந்த அல்காரிதம் தேவைப்படுது? ஸோ writing an algorithm is mostly considered as the first step to programming. நம்ம ஒரு கோடிங் எழுதணும், ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு முதல் ஸ்டெப் அண்ட் பெஸ்ட் ஸ்டெப் எதுன்னு பார்த்தோம்னா இந்த அல்காரிதம் ரைட் பண்ணுறது தான். Once we have an algorithm to solve a problem, we can write the computer program for giving instruction to the computer in high level language. ஸோ நம்மக்கிட்ட அல்காரிதம் இருக்குது. அந்த அல்காரிதம் வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனை கொடுக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த அல்காரிதத்தை மூலமாக ஒரு கோடிங்கை நம்ம டைப் பண்ணி அதை ப்ரோக்ராமில் ஃபீட் பண்ணி அது மூலமாக நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே நம்ம எழுத போகிற அந்த கோடிங் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்குன்னா ஹை லெவல் லாங்குவேஜில் தான் இருக்கும். If the algorithm is correct, computer will run the program correctly every time. ஸோ அல்காரிதம் கரெக்டாக இருந்தாலே போதும், நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கும், கரெக்டான அவுட்புட்டும் கொடுக்கும், எந்த ஒரு எரரும் இருக்காது. ஸோ the purpose of using an algorithm is to increase the reliability. ஸோ எதுக்காக நம்ம இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரைட் பண்ணுற அந்த கோடிங்கோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரிலையபிலிட்டி அப்படின்னா லைஃப் டைம். ஸோ ஒரு கோடிங்கோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதே சமயத்தில் அக்யூரசி எந்த ஒரு எரரும் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அண்ட் எஃபிஷியன்சி நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கான அவுட்புட்டும் நம்ம கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த அல்காரிதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் அல்காரிதம். ஒரு குட் அல்காரிதம்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரெசிஷன். த ஸ்டெப்ஸ் ஆர் ப்ரிசைஸ்லி ஸ்டேட்டட் ஆர் டிஃபைன்ட். ஸோ ப்ரெசிஷன் சொல்லும்போது எந்த ஒரு எரரும் இல்லாமல் இருக்கணும். நம்ம அந்த ப்ராப்ளம் என்னன்றதை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கிளியராக அக்யூரேட்டாக இருக்கணும். யூனிக்னஸ். Results of each steps are uniquely defined and only depend on the input and the result of the preceding steps. ஸோ இங்கே யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிசல்ட் ஆஃப் ஈச் ஸ்டெப்ஸ் ஆர் யூனிக்லி டிஃபைன்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்குன்னா யூனிக்காக இருக்கணும். அதே ஸ்டெப் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படி ரிப்பீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு யூனிக்னஸ் இருக்காது. அண்ட் ஒன்லி டிபெண்ட் ஆன் த இன்புட் அண்ட் த ரிசல்ட் ஆஃப் த ப்ரெசிடிங் ஸ்டெப்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளோட சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்புட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபைனிட்னஸ். த அல்காரிதம் ஆல்வேஸ் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் அ ஃபைனிட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ இதுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு முடிவு இருக்கணும். ஸோ இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடாது. ஃபைனிட்னஸ். நமக்கான இன்புட்டை கொடுத்தா அதுக்கான கரெக்ட் அவுட்புட் வரும்போது அதோட நம்ம ப்ரோக்ராம் வந்து முடியணும். இன்புட். த அல்காரிதம் ரிசீவ்ஸ் சம் இன்புட். ஸோ யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். அதே சமயத்தில் அவுட்புட். த அல்காரிதம் ப்ரொடியூசஸ் சம் அவுட்புட். ஸோ இன்புட்டுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட்டும் அது ப்ரொடியூஸ் பண்ணணும். While writing an algorithm, it is required to clearly identify the following. ஸோ என்னென்னலாம் நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ணணும். The input to be taken from the user. ஸோ நம்ம வாங்குகிற இன்புட் எப்படி இருக்குன்னா கரெக்டாக யூசர்கிட்ட இருந்து நம்ம கெட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், processing or computation to be performed to get the desired result. ஸோ நம்மக்கிட்ட இன்புட் வாங்கினதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி கடைசியாக நமக்கு வர அவுட்புட் எப்படி இருக்குன்னா நம்ம என்ன நினச்சோமோ அதே ரிசல்ட் தான் வரணும். the output decide by the user. ஸோ அந்த அவுட்புட் யார் டிசைட் பண்ணுறாங்க, யார் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து யூசர் தான் ஃபைனல் பண்ணுறாங்க. Next, representation of algorithm. So there are two common methods of representing an algorithm. ஸோ நம்ம ரெண்டு விதத்தில் வந்து பார்த்தோம்னா அல்காரிதத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா ஃப்ளோ சார்ட் அண்ட் another one is the pseudo code. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அல்காரிதத்தை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எதர்
of the methods can be used to represent an algorithm while keeping in mind the following. It showcases the logic of the problem solution. ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான லாஜிக்கு வந்து இது என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, எக்ஸ்க்ளூடிங் எனி இம்ப்ளிமெண்டேஷனல் டீட்டெயில்ஸ். ஸோ இம்ப்ளிமெண்டட் டீட்டெயில்ஸ் வந்து இது என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணுறது. It clearly reveals the flow of control during execution of the program. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் மூலமாக பார்த்தோம்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து ரன் பண்ணுது, எக்ஸிக்யூட் ஆகுது, அதாவது ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை வந்து இது வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. அதுக்காக தான் நமக்கு இதெல்லாம் முக்கியம். நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட், விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அல்காரிதம். இது வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிட்டனில் எழுதுனதை வந்து டயக்ராம் மூலமாக நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ளோ சார்ட். எ ஃப்ளோ சார்ட் இஸ் அ விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ அல்காரிதத்தோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆர் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். A flow chart is a diagram made up of boxes, diamonds and other shapes connected by arrows. So இந்த flow chartல வந்து பார்த்தோம்னா it's like a diagram. இந்த diagramல வந்து பார்த்தோம்னா நிறைய boxes இருக்குது, diamonds இருக்குது and other shapes கூட இருக்குது. இந்த shapes எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம arrows வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த ஸ்டார்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டெர்மினேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த சிம்பிள் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும் ஆக்ஷன் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தோம்னா ப்ராசஸ் இல்லைனா ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டெசிஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரான்ச்சிங் அப்படின்னா எஸ் ஆர் நோ, அது வந்து பிரான்ச்சிங். யூஸ்வலி எஸ் ஆர் நோ ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஆன்சர் த பாத் கெட்ஸ் ஸ்ப்ளிட் இன்டு 2 branches. Next, input and output. It is also called data symbol. This parallelogram shape is used to input or output data. So input and output க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா parallelogram இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். கடைசியாக ஏரோ நமக்கு தெரியும், எல்லா சிம்பிள்ஸும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஏரோவோட ஃபங்க்ஷன். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் ஃப்ளோ சார்ட் ஃபார் calculating the square of a number. ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்து பார்த்தோன்னா சேம் ரவுண்ட் எக்லிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள். அதுக்கப்புறம் parallelogram இருக்கிறது வந்து இன்புட்டு வாங்குறதுக்கும் அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம் இந்த parallelogram. அண்ட் தென் ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் பாக்ஸ். அதில் தான் நம்ம வந்து என்ன ப்ராசஸ், அதாவது ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம் மல்டிப்ளை பை நம் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நம்ம இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ளே தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃப்ளோ சார்ட். நெக்ஸ்ட் சூடோகோ அப்படின்னா என்னென்னா a pseudocode pronounced pseudocode is another way of representing an algorithm. இது வரைக்கும் நம்ம ஃப்ளோ சார்ட் பார்த்தோம். ஃப்ளோ சார்ட்ன்றது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அல்காரிதம். பட் இந்த சூடோகோன்றது என்ன அப்படின்னா அல்காரிதத்தோட இன்னொரு மெத்தடு தான் சூடோகோட். பட் அல்காரிதத்தோட ஷார்ட் ஃபார்ம் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா சூடோகோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் கன்சிடர்ட் as a non-formal language that helps programmers to write an algorithm. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் கன்சிடர்ட் as non-formal language. இட் இஸ் அ non-formal language. ஸோ இந்த சூடோகோட் மூலமாக டெவலப்பர்ஸ் வந்து ஈஸியாக கோடிங் வந்து ரைட் பண்ணலாம். the word pseudo means not real. ஸோ சூடோகோட் மீன்ஸ் நாட் ரியல் கோட். ஆக்சுவலி இது கோட் மாதிரி தான் இருக்கும், ப்ரோக்ராமிங் மாதிரி தான் இருக்கும், பட் இட் இஸ் நாட் அ ரியல் கோட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா following are some of the frequently used keywords while writing pseudocode. நம்ம pseudocode எழுதும்போது இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். என்னென்ன வேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்புட், கம்ப்யூட், print, increment, decrement, if, else, while, true or false. இந்த மாதிரியான கோடிங் எல்லாமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சூடோகோட் லாங்குவேஜில். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சூடோகோட் ஃபார் சம் ஆஃப் 2 numbers will be. ஸோ 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு சூடோகோடில் எப்படி எழுத போகிறோன்னா input number 1, input number 2. ஸோ input means we are getting number 1. யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்குகிறோம், அதுதான் இன்புட். மறுபடியும் இன்னொரு நம்பர் வாங்குகிறோம், அது இன்புட். இப்போ கம்ப்யூட் பண்ணுறோம். கம்ப்யூட்னா ப்ராசஸ். ரிசல்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் 1 நம்பர் 2 ஆட் பண்ணி வர டேட்டா வர
அவுட்புட்டை வந்து நம்ம ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம், கடைசியாக ப்ரிண்ட் ரிசல்ட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா சூடோ கோட் ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு flow of control பற்றி பார்க்கலாம். The flow of control depicts the flow of event as represented in the flow chart. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த flow chartல வந்து நம்மளோட ப்ரோக்ராம் எப்படி இன்புட் வாங்குது, அது எப்படி ப்ராசஸ் நடக்குது, அதுக்கப்புறமேட்டு எப்படி பிரிண்ட் பண்ணுது, அதுதான் வந்து நம்ம flow of control அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த flow chart மூலமாக தான் ஒரு ப்ரோக்ராமோட flow of control வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் அப்படின்னா என்னென்னா, sometimes the algorithm to either does some routine task in a repeated manner or behave differently depending on the outcomes of previous steps. சம்டைம்ஸ் நம்மளோட ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம்குள்ளேயே நமக்கு ரிப்பீட்டட் மோட்டில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இன்புட்ஸ்க்கு தகுந்த மாதிரியான அவுட்கம்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். The statements are executed one after another is known as sequence. இப்போ ஒரு ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒன் ஆஃப்டர் another, so that process is known as the sequence. Now next one is selection. What is mean by selection? Let us look at some other examples where decision making is depending on the certain condition. ஸோ செலெக்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிரான்ச், அதாவது ஒரு பாத்து வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே இன்புட் ரொம்ப முக்கியம். ஸோ கொடுக்குற இன்புட்டு தகுந்த மாதிரி நம்ம பாத்து வந்து செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், செக்கிங் எலிஜிபிலிட்டி ஃபார் voting. இப்போது நம்ம ஓட் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு செக் பண்ணுறோம். Depending on their age, a person will either be allowed to vote or not allowed to vote. ஸோ அது எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்சனோட ஏஜை பொறுத்து தான் அவங்க வந்து ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். If the age is greater than or equal to 18, the person is eligible to vote. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து வயசு வந்து 18 இல்லை 18க்கு மேலே இருந்ததுன்னா அவங்க வந்து ஓட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா if age is less than 18, the person is not eligible to vote. ஸோ அந்த பர்சனோட ஏஜ் less than 18 இருந்ததுன்னா அவங்களால ஓட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன். ஸோ நமக்கு என்ன க்ரைட்டீரியா வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். Next, let us consider another one example. If a student is 8 years old and the students like Max, put the student in group A, otherwise put the student in B group. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு 8 years old ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ மேக்ஸ் பிடிச்சிருந்தா அவங்க வந்து குரூப் ஏலேயும், அவங்களுக்கு மேக்ஸ் பிடிக்கலன்னா குரூப் பிலையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கண்டிஷன் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்றதான் கண்டிஷன். அவங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா குரூப் ஏ, பிடிக்கல அப்படின்னா குரூப் பி. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா செலெக்ஷன். Next, verifying algorithm. So how to verify an algorithm? The software designer should make sure that the functioning of all the components are defined correctly, checked and verified in every possible way. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தனக்கு கிடைச்ச எல்லா காம்பனண்ட்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவார். ஸோ காம்பனண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஒழுங்காக ஒர்க் ஆகிறதோடு இல்லாமல் கரெக்டாகவும் ஒர்க் ஆகும். அதே சமயத்தில் அது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஸோ என்னென்ன பாசிபிள்ஸ் வேஸ் இருக்கோ எல்லா பாசிபிள் வேஸும் கொடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். when we were told that the formula for the sum of first n natural numbers, that is n open bracket n plus 1 divided by 2, how did we verify it? ஸோ இதை வந்து நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், we can check this for small numbers for which we can manually calculate the sum. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன நம்பர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். let n equal 6. ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். அந்த n வந்து பார்த்தீங்கன்னா 6. அப்போனா 1 + 2 + 3 + 4 + 5 + 6 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வர வேல்யூ 21 வரும். ஸோ யூஸிங் ஃபார்முலா we can get sum
21, அதாவது 6 into 6 plus 1 divided by 2 நான் கொடுத்தேன்னா எனக்கு வர ஆன்சர் 21. Okay, the method of taking an input and running through the steps of an algorithm is sometimes called dry run. So what is mean by dry run? The method of taking on input, நம்ம இன்புட்டை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். எப்படின்னா த்ரூ த ஸ்டெப்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ அல்காரிதத்தில் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் ட்ரை ரன். ஸோ இன்புட்டை வாங்கி அல்காரிதத்தில் கொடுக்கப்பட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் மூலமாக நம்ம ஒரு ப்ரோக்ராமை வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரை ரன். ஸோ சச் அ ட்ரை ரன் வில் ஹெல்ப் அஸ் டு, இது எதுக்காக நமக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா ஐடென்டிஃபை எனி இன்கரெக்ட் ஸ்டெப்ஸ் இன் த அல்காரிதம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது இந்த ட்ரை ரன் அப்படின்னா இன்கரெக்ட் ஸ்டெப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டுபிடிக்கலாம். figure out missing details or specific in the algorithm. Write an algorithm to calculate the time taken to go from place A to C via B, where time taken to go from A to B and B to C are given. So that is we want the algorithm to add time given in hours and minutes. So one way to write the algorithm. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா அதே சமயத்தில் ஏதாவது நம்ம டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணால் கூட அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ட்ரை ரன் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம், அதாவது print value for T1 and input hours and then input minutes and then print value for T2 and T2 ஓட input hours input minutes. இப்போ total hours கண்டுபிடிக்கிறோம். ஸோ H1 plus H2 hours நமக்கு கிடச்சிடும். இப்போ minutes வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா minute 1 plus minute 2 equal to minutes நமக்கு கிடச்சிடும். ஸோ கடைசியாக டோட்டல் நமக்கு கிடைக்கும்போது ஸோ டோட்டல் மினிட்ஸோட டோட்டல் ரெண்டுத்தையும் நம்ம print பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆஃப் அல்காரிதம். So there can be 4 different ways to write algorithm to check whether a given number is prime or not as shown below. இப்போ நம்ம அல்காரிதம் மூலமாக ஒரு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். எப்படின்னா ஸ்டார்டிங் வித் டிவைசர் 2. ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் அது ப்ரைமாக இல்லையா நமக்கு தெரியும். டிவைட் த given number and check if there are any factors. Increase the divisor in each iteration and repeat the previous steps as long as divisor divided. If there is a factor, then the given number is not prime. So நம்ம நம்பரை டிவைட் பை 2 பண்ணிட்டோம். கிடைக்கிற நம்பர் வந்து பார்த்தோம்னா டிவைசரில் இருந்ததுன்னா ஃபேக்டராக இருந்ததுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர் இல்லை. Next method, in first, instead of testing all the numbers till the dividend, only test up to half of the given value because the divisor cannot be more than half of the dividend. So அது மாதிரி இருந்தாலுமே அது prime இல்லைன்னு சொல்லிக்கலாம். In the method 1, only test up to the square root of the dividend numbers and given a prior list of prime number till 100, divide the given number by each number in the list. If not divisible by any number, then the number is prime number, else it is not prime. So இந்த மாதிரி நம்ம அல்காரிதத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். So all these 4 methods can check if a given number is prime or not. Now the question is, in which this method is better or efficient? In algorithm 1 requires large number of calculation as it checks for all the numbers as long as the divisor is less than number. So நம்ம கொடுக்குற நம்பர் வந்து அந்த டிவைசரோட லெஸ் நம்பராக இருக்கணும். If the number is large, this method will take more time to give the output. Next one, algorithm 2 is more efficient than first one as it checks for divisibility till half the number and thus it reduces the time for computation of the prime number. Algorithm 3
is even more efficient as it checks for a divisibility till square root of the number thereby further reducing the time taken. ஸோ இங்கே 3 அல்காரிதம் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைம் நம்பரை கண்டுபிடிக்குது. ஸோ இதில் எது பெஸ்ட்டு, நம்மளோட ப்ரோக்ராமும் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக முடியணும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், டைமும் ரெடியூஸ் ஆகணும் போது எந்த அல்காரிதம் வந்து நமக்கு ஈஸியாக அவுட்புட் கொடுக்குதோ அதுதான் எஃபிஷியண்ட்டான அல்காரிதம். Excuse me. As algorithm 4 uses only the prime numbers smaller than the given number for divisibility, it further reduces the calculation. But in this method, we require to store the list of prime numbers first. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா list of all the prime numbers நம்ம எடுத்துக்கிறோம். Thus, it takes additional memory, even though it requires lesser calculation. Hence, algorithm can be compared and analyzed on the basis of the amount of processing time they need to run and the amount of memory that is needed to execute the algorithm. So these are termed as time complexity and space complexity respectively. ஒரு எஃபெக்டிவ் அல்காரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா டைம் கன்சியூம் பண்ணணும், அதே மாதிரி மெமரியோட ஸ்பேஸையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. The choice of an algorithm over another is done depending on how efficient they are in terms of processing time required and the memory they utilize space complexity. So நம்மளோட மெயின் கான்செப்டே என்னென்னா டைம் அண்ட் மெமரி ஸ்பேஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் கோடிங். ஒன்ஸ் அன் அல்காரிதம் இஸ் ஃபைனலிஸ்ட், ஓகே நம்ம அல்காரிதம் எழுதி பார்த்தாச்சு, ஃப்ளோ சார்ட்டும் பண்ணியாச்சு, சூடோ கோடும் நம்ம எழுதி பார்த்துட்டோம், அதில் எஃபெக்டிவான அல்காரிதம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா கோடிங் எழுதுறது தான். Once an algorithm is finalized, it should be coded in high-level programming language. அதாவது high-level programming languageனா பைத்தான், ஜாவா இது மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம கோடிங் எழுத போகிறோம். அது செலக்டட் பை த ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராமர் என்ன கோடிங் சொல்கிறாரோ அது மூலமாக தான் நம்ம கோடிங் எழுத போகிறோம். The ordered set of instructions are written in that programming language by following its syntax. ஸோ அந்த அல்காரிதம் எப்படி இருக்கோ அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி நம்ம கோடிங் எழுத போகிறோம். அண்ட் ஆல்சோ we are going to follow the syntax. Syntax is the set of rules or grammar that governs the formulation of the statement in the language, such as spelling mistake, order of words, punctuation. ஸோ இங்கே சின்டாக்ஸ்ன்றதுனா செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு கோடிங் எப்படி எழுதுறதுக்கான அவங்க வந்து ரூல் கொடுத்துருக்காங்க, ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கோடிங் எழுதணும். ஸோ எப்படி வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன ஆர்டரில் யூஸ் பண்ணணும், ஸ்பெல்லிங் எப்படி இருக்கணும், பங்க்சுவேஷன் எங்கெங்கே கொடுக்கணும், அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தோன்னா டீகம்போசிஷன். ஸோ டீகம்போசிஷன் அப்படின்னா என்னென்னா the basic idea of solving a complex problem by decomposition is to decompose or break down a complex problem into a smaller sub problems. ஸோ டீகம்போசிஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சம் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம சின்ன சின்னதாக பிரித்து அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த பெரிய ப்ராப்ளத்தை சின்ன சின்ன ஸ்மால் சப் ப்ராப்ளம்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ப்ரொசீஜர் பேர் தான் டீகம்போசிஷன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு ப்ராப்ளம் சால்விங் இந்த லெசன் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Please support my channel and thank you so much dear students.